அறிவோம் நமோ நாராயண பரவாசுதேவன் மூலாதாரன் திருக்கோணன் அகதன் முகதன் மகதன் செகதன் ஓங்காரன் வீரசூரன் பல பெருமகன் வீர தொட்டச்சம்மாதன் தேவரத்தனன் தயாலரத்தகன் தீர்வேதன் புருஷவேதன் வேதசாஸ்திரன் பெருமகம்பீரன் தொட்டச்சம்மாதன் தேவரத்தனன் தயாலரத்தகன் தீர்வேதன் புருஷவேதன் வேதசாஸ்திரன் பக்தவச்சலன் கந்த திருஷ்டி நீதிச்சம்பாதன் திருக்கோண பவரகரகன் அகரம் முதல் 51 கோணமும் அஷ்டக்கலைகானன் மகத்துவன் உதாரணன் கோலன் காலன் தாயன் கிண்ணாளன் கம்புடன் கடகாந்தன் சித்து வித்தியபாதாளன் தேவமுனி சமபக்தவச்சலன் நித்திய கல்யாணன் பரமதயாளன் கிருஷ்ண கேசவன் லோகநாயகன் முரகரி தேவகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் மலந்தாமன் ஆதிய மத்தியநந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தர மோகந்தன் பத்மநாதன் தாமோதரன் மச்ச கூர்மவராகன் வாமனவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் ஜெயராமன் கலிகன் கல்விக்க திருவிகரமன் ஒடிய பிரகாசன் திவ்ய பரிமளகாந்தன் கஸ்தூரி பரவன் பொங்கமலங்கிதன் மதுரவற்றுதன் நீலாமரனன் ரத்தசுரபன் புருஷலீலன் வினோதரன் அண்டதண்ட பகிரண்ட பெருமகாண்ட உத்தகாண்ட நாகதாண்ட சரத்மசில் தண்ட மண்டலன் குந்தரகரன் புருஷோத்தமன் கண்டலவாயன் சங்கு சக்கரன் தாமோதரன் தசோதானன் கோதண்டன் பஞ்சாயுதன் குருகுலத்தரசன் கோவிந்த அருணன் ஒரு விட கேட்கும் மலையாள மன்னன் சோனின் பாதம் பங்குஷ்டமே இப்படி சொல்லப்பட்ட 1008 அவதாரம் எடுத்த நீங்க சரி மகாவிஷ்ணு மனோன்மணி பார்த்தசாரதி கண்ணகசேனன் பாரவந்தோன் பத்மநாதன் பாண்டவத்தோதன் ஹரிராமன் ஸ்ரீராமன் வாசலிராமன் ஜனகராமன் அயோத்திராமன் அகலகிராமன் அரசகொண்டராமன் தாரகிராமன் ஜானகிராமன் மலை பெருமாள் செண்டாய் பெருமாள் கரிய பெருமாள் கடகம்பத்தோன் கலைநரசிம்மன் இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பேர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் என்று அறிந்தாயா என்ன? ஓஹோ, நீதான் சேலம் மாவட்டத்திலேயே சீமனோத்தர நாராயணன். இவெல்லாம் சொல்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்தியா? ஸ்ரீமந்த நாராயணன். ஓ, ஸ்ரீமந்த நாராயணன். அந்த உரக்கழுத்து மாயவன், உலகையே அளந்த மாயவன், அந்த அகல கொண்ட வாயன், இந்த அகிலத்தையே உண்ட வாயு. இந்த கண்ணா கண்ணா என் பொண்ட கண்ணாங்கிறாங்களா? அது வெண்ணைய உண்ட கண்ணாண்டா நீங்களா? ஆமாப்பா. சாமி கடவுளை, நான் லாக்டவுன்ல இருந்து திருப்பதி போக முடியல. இன்னைக்கு வந்து கன்னிமாரம்மா கோயிலாண்ட வந்து உன்னை சாமியை பாத்துக்கிறேன். சுப்பிரபாதம் பாடுறேன், நீங்க எல்லாம் கோயிலுக்கு போடுங்கப்பா. சாமி கடவுளை, அதிர்ஷ்டம் கோயிலுக்கு வந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவன்னு வேண்டுறேன், லட்டு முட்டு கொடுத்துரு. திருமலாவாசா திருவெங்கடேசா கோவிந்தா 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 ரமணா அண்ணாமலையே அமர்ந்த ரங்கா கோவிந்தா 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 ரமணா திருமலாவாசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா 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 ரமணா கிசா புண்டாய் ஹட்டதி கார்டி அமனமத்தா அமனமத்தா வீணா சோத்து மென்னி கார்டி உன்னடமத்தா உன்னடமத்தா நாபாத்த புண்டியா நீயப்ப பாத்தா தப்புடா தப்புடாமத்தா தப்புடாமத்தா டீ சொன்னா வந்து படுத்து உங்களுக்கு அப்படி டீ புளுத்தான். பாடுறீங்க இருப்பா சொல்றீங்க. போக மாட்டேன். சாமி 150 ரூபா கொடுத்தா நீங்க கொடிய வந்தா அப்படி 1008 அவதாரம் எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன். இப்படி ஸ்ரீமந்த நாராயணன் அகம் என்னும் விளையாட்டு சரி. என் அவதாரமோ 108. அதில் தாங்கிய தசவதாரம் 10. முதல் யுகத்தில் 6 அவதாரங்களை எடுத்து என்னென்ன அவதாரம்? மச்சம், கூர்மம், வராகன், வாமனன், நரசிம்மன், பரசுராமன். 6 ஒரு யுகத்துல. அப்ப அடுத்த யுகத்துல எப்படி நீ கையில எடுத்த? அது அப்ப எடுக்கலாம். இந்த 6 யுகத்துல எந்த அவதாரம் தான்? ஓ, முதல் யுகத்துல என்ன யுகம் அது? கிரேதா யுகம். அந்த கிரே தெரியுதா யுகமா?
கிரேதா யுகம். அந்த கிரேதா யுகத்துல 6 அவதாரம் எடுத்தீங்களே, அந்த 6 அவதாரத்துல அதாவது 6வது அவதாரம் எதுக்காக நீங்க எடுக்கணும்? என்ன அவதாரம்? என்ன அவதாரம் அது? பரசுராம அவதாரம். ஆமா, இப்ப 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம் எடுத்து யார என்ன செஞ்சா அதை சொல்லு. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா கழட்டி கூட அப்படி சப்பு சப்புன்னு அடிச்சு விடுவேன். என்னதுடா? ஏய், அவன் கபாலத்து மால்றான். ஜமதகிரி மகாமுனிவருக்கும் ரேணுகா பத்தினிக்கும் 4 பிள்ளைகள் பிறந்தோம். யார் யாரு? பரசுராம, வாசு, விசுவாசு, பரஞ்சோதி. சரி, பரஞ்சோதி. இப்படி 4 புத்திரர்கள் பிறந்தோம். புத்திரர்களை பெற்று என் தந்தையாக பார்த்த ரேணுகா அதிகாலையில் ஆற்றங்கரையோடு சென்று மணலை பாண்டமாக சேர்த்து அதுல ஜலம் கொண்டு வந்து என் தந்தைக்கு கொடுப்பது பூஜைக்கு. சரி, அப்படி ஜமதகிரி மகாமுனிவர் அந்த ஜலத்தை வைத்து பூஜை செய்வது இப்படியே சில காலம் நடந்து கொண்டிருந்தன. சரி, அப்படி நடக்க ஒரு நாள் சூரியன் உதயத்துக்கு முன்பு ஆற்றங்கரையோடு சென்று ஆற்றிலே ஜலம் அல்ல ஆகாய கந்தர்வன் மேலே சென்று கொண்டிருக்கிறான். அந்த ஜலத்துல அவன் தெரியலாம். சரி, மேல போறது அந்த தண்ணில வந்து பார்த்தா நிழல். தெரியும் தெரியும். அப்படி பார்க்க என் தாயாகப்பட்டவள் நினைத்தார், ஆஹா, இப்ப அந்த அருமையான ஒரு ஆடவன் இவ்வளவு மன்மதனை போல் தெரிகிறானே என்று மனசுல நினைச்சா, அந்த மனசுல நினைச்சதேதான் சாக்கு. அந்த மண்பானை பானை ஆகல, பானை ஆகல. ஆனா ஆசைப்பட்டா எதனாலையும் வாங்கி சாப்பிட்டுலாம். ஆசைப்பட்டா சாப்பிட்டுலாம், ஆனா அதை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோமா சாவர மட்டும் அது மேல ஆசையா இருக்கும். அதனால அதாவது மனதில் நினைச்சதான் சாக்கு. அந்த மண்பானை சேரல. சரி, என் தந்தையில வந்து உரைத்தான், சரி சாமி, ஆகாய கந்தர்வன் மேலே சென்று கொண்டிருக்கிறான். ஜலத்துல தெரிஞ்சா இவ்வளவு அருமையான ஒரு ஆடவன் இருக்கிறான் என்று நினைச்சேன். மண்பானம் சேரவில்லை என்று உரைத்தான். அப்படி சேரவில்லை என்று உரைக்க உடனே என் தந்தைக்கு அதிக கோபம். அப்படி கோபக்காரராகப்பட்ட மூவரை அழைத்தார். வாசு, விஸ்வாசு, பரஞ்சோதி, மூவர்களை வாடா, உன் தாய் தலை வெட்டிட்டு வாடா என்று உரைத்தார். அவங்க மூவரும் ஆவறதுலன்றாங்க. அம்மால தலையை வெட்ட மாட்டோம். தாய் தலையை துண்டித்து நாங்க மகனாக வாழ்வதில்லை, தாய் தலையை நாங்க துண்டிப்பதில்லை என்று உரைத்து விட்டார்கள். சரி, இந்த பரசுராம அவதாரத்தில் பரசுராமன் அழைத்தார்கள். நான் சென்றேன். அப்பா, என்னப்பா என்ன அழைச்சிங்க அப்படி என்று கேட்க, அதோ உன் தாயாகப்பட்டவள் மனதால் சோழம் போய்விட்டாள். எப்படி போயிட்டா? மனதால் ஆசைப்பட்டு போயிடுச்சு. மனதால் சோழம் போயிட்டா, அவன் தலையை வெட்டிட்டு வாடா என்று உரைத்தான். ஓடினேன். பரிசு என்ற ஆயுதத்தை கொண்டு தொலைத்து கொண்டு ஓடினேன். ஓட ஓட கூட ஒரு பெண்ணு வருகிறார். யாரு அந்த பெண்ணு? கம்பனுடைய மனைவி. கம்பன் மனைவி இருவர்கள் ஓடினார்கள். சரி, ஓடினேன். கம்பனுடைய மனைவி தடுக்கிறா வேண்டான்னு ஓடி வெட்டன 2 தலைக்கு வந்து போச்சு. சரி, வெட்டி உண்டு போச்சு. வந்து எங்க தந்தை சொல்றேன், அப்பா, தாய் தலையை துண்டித்தா நீங்க தோசை எடுக்க கூடாது. நீ சொன்ன பேச்சு நான் கேட்டேன். அதனால எனக்கு 2 வரம் வேணும்னு கேட்டேன். பாப்பா, நான் சொன்ன பேச்சு தவறாதது கேட்டேன். அதனால எந்த வரம் வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று உரைத்தான். அப்படி உரைக்க அப்ப என் தந்தை கிட்ட சொன்னேன், என்ன ஒரு தாயை கொண்டு மகன் வாழ்ந்தா அது பெருமை இல்ல, நாட்டுல என் மகன் ஏத்துக்குவாங்களா? என் தாய்க்கு உயிர் வேண்டும் என்று கேட்டு அப்பதான் அந்த தீர்த்தம் கொடுத்தாரு, கும்ப தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் கம்பனுடைய மனைவி என் தாய் ஜடலத்திலையும் என் தாய் ஜடல கம்பனுடைய மனைவி ஜடலத்திலையும் மாற்றி போட்டுட்டான். சரி, தாய் வேண்ட அவஸ்தையில போய் மாற்றி பொறுத்துட்டீங்க. வந்துட்டு போன எனக்கு கண்ணு தெரியல. தொக்க இருக்காத தாய் வெட்ட. தாய் வெட்ட தொக்க இருக்கும். அப்படி தலையை மாத்தி வச்சு உயிர் கொடுத்துட்டான். அப்பா, தலை மாறி போச்சுப்பா அப்படின்னு சொல்ல உருவம் மாறியதால் ஊருக்கு ஒரு மாறியாக போகட்டும் என்று வரம் கொடுத்தான். ஓஹோ, உன்னுடைய தந்தையார். அதுக்குதான் மேல சிலையும் கீழே ஒரு சிலையும் வைக்கிறது. கீழே வச்சுக்கிறது ஒரு சிலை, கம்பனுடைய மனைவி. சரி,
அதாவது அந்த கம்பனாகப்பட்டவன் அழுதான் என் மனைவி வெட்டிட்டீங்களா நான் எங்க போறதுன்னு. டேய் கம்பநாட்டுல உனக்கு கம்பம் போட்டு முதல் பூஜை உனக்கே வந்து செய்வாங்க. முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி பூஜை உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பூஜை. அதான் அதாவது அவதாரம் பரசுராம அவதாரம். சரி அப்ப ஒரு அவதாரத்தை கேட்டா இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. ஆமா சரி ஏழாவது அவதாரம் இரண்டாவது கிரேதாயுகம். கிரேதாயுகத்தில் ராமனாக பிறந்து ராமனா ராமனாக பிறந்து ஒரு 50 மணி ஆளக்கூடிய அசலத சக்கரவர்த்தி வாசலை அம்மனுக்கு நான் ராமனாக பிறந்து அப்படி ராமனாக பிறந்து கையாசி வார்த்தையினால் நான் ஆலனியில் சென்று ஆலனியில் சென்று 14 ஆண்டு ஆலனியில் போக வேண்டும் என்று கைகேசி கட்டளை 14 ஆண்டு சீதை லட்சுமணன் ராமன் மூவரும் காட்டுக்கு சென்றோம். சூர்பனகை வார்த்தையை கேட்டு ராவணன் சீதையை சிறை கொண்டான். ராவணன் சீதையை சிறை கொண்டான். சரி ஜடாயு தடுத்தது ஜடாயுவை வெட்டிட்டான். ஜடாயுனுடைய வார்த்தையை கேட்டு அதாவது சுக்கிரமன்னுடைய கொண்டு பாலியம் அடித்து நலன் நீலன் என்பவர்களை இருவர்களும் வைத்து சேர்ந்து சமுதிரம் கட்டி லங்கைக்கு சென்று ராவணன் மைதாவனன் கும்பக்கண்ணன் நிர்ணயித்து மேகநாதன் என்று சொல்லப்பட்ட அவனுடைய 70 வல்ல சாணியம் அடித்தான். சரி நீங்க அதுல ஒரு யுகம் முடிந்தது. 3வது துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் நான் எப்படி விழுந்தேன் நான் பிறந்த காரணம் என்ன சொல்லவா? எதுக்கு பிறகு ஆவணி மாதம் அஷ்டமித்திதி ரோகிணி நட்சத்திரம் சத்தர சங்கார யோகம் ரிஷ்பராசி ரிஷ்பலக்கணத்துல வடமதனில் சிறசாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலக விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு காண்பேக கலர் என் கலர் எப்பதான் நல்லா இருக்குது வானத்து கலர் காண்பேக கலர் நீலவர்ண ஆடை நான் பிறந்தே துணியோட போனால் நானும் அப்படிதான் பிறந்தேன். எப்படி பிறக்கும்போது துணியோட தான் பிறந்தேன். நீ தானே சாமி சொன்ன நானும் அப்படிதான் பிறந்தேன். துணிடாடே செவிட்டாய். ஓ துணியா சரி காண்பேக கலர் நீலவர்ண ஆடை நான்கு கரம் அழகிய முகம் சங்கு சக்கர கதையுடன் நான் பிறக்கும் பொழுது ஐயோ மாலை சுத்தி போறதா மாமேலுக்கு ஆகாது. தாய் மாமன் கம்சனை கொல்லணும். ஓ மாமன் ஐயா கொல்லணும் நீ. டேய் ஓய் அதெல்லாம் கிட்ட பேசலாம். தாய் மாமன் கம்சனை கொல்லணும். இந்த பூமி பாரம் தீர்க்கணும். பெருமனுடைய அருந்திய சிரம் போடணும். அதற்கு நான் கண்ணனாக பிறந்து அப்படி நான் கண்ணனாக பிறந்து அப்படி கண்ணனாக பிறந்தாலும் அதிகாலையில் எழுந்த உடனே பாமா ருக்மணி இருவர்களும் அழைத்து அவங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் எங்க போகணும் நாட்டு மக்கள் நலனை காண்பதற்காக இந்த கிருஷ்ணாவனம் விருந்தாவனம் இதெல்லாம் தாண்டி நான் நாட்டு மக்கள் நலனை காண்பதற்காக போகணும். அதனால் நான் அழைத்ததாக என் தேவி பாமா ருக்மணி இருவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். சரி ஆதி சக்கரம் அழைத்து வா. உடனே கூட்டு போயிட்டு வச்சேன். ஆகட்டும்.